அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த காலகட்டம் இருக்குதே ரொம்ப அருமையான காலகட்டம். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ கருவிகள் வந்துருச்சு. ஒருவேளை உங்ககிட்ட அந்த கருவிகள் இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆர்டர் பண்ணால் அந்த கருவியை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. 24 மணி நேரமும் ஏசியிலே உட்காந்துருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு வியர்க்கிறதுங்கிறதே கிடையாது. உடம்பு வியர்க்க வேலை செய்ய வேண்டும், அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு நாளில் நமக்கு வியர்க்க நாம் எங்கேயாவது வேலை செய்கிறோமா? இல்லை. அதனால் உடல் ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. அதனால தான் காலை சூரிய ஒளியில் ஒரு அரை மணி நேரம் உலாத்துங்கன்றாங்க. ஏன்னா சூரிய ஒளியில் இருக்கிற விட்டமின் டியும் நம்முடைய உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, வியர்த்து கொட்டுகிற பொழுது உடம்பினுடைய சில வகையான கழிவுகள் அழுக்குகளும் நீங்குகின்றன. ஏன்னா உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு எது தெரியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடம்புல பெரிய உறுப்பு எது? காலா? இல்லைங்க. கையா? இல்லைங்க. எனக்கு கை பெரிய உறுப்பு இல்லையா? சில பேர் கை நீளம் அப்படிங்கிறமே. கை நீளம்னா அது வேற அர்த்தம். வாய் நீளம், கை நீளம் அப்படின்னா அர்த்தம் வேற. ஆனால் அது பெரிய உறுப்பு கிடையாது. அப்போ எது பெரிய உறுப்பு அப்படின்னா தோல் இருக்கு பாருங்க, இதுதான் உடம்பிலேயே பெரிய உறுப்பு. ஏன் இருக்கிற எல்லா உறுப்பையும் மூடிக்கொண்டிருக்கின்ற உறுப்பு இதுதான். தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது தோல் தான். அப்போ அந்த தோலுக்கு உரிய சில வகையான கழிவுகள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா அது வியர்வை மூலமாக நீங்குகிறது. அது வியர்ப்பதற்கு கூறிய வகையிலே நாம் அதுக்கு வேலை கொடுக்கணும். எங்கே போய் ஏசியில் உக்காந்தா அப்புறம் 10லிருந்து 5:30 6 மணி வரைக்கும் அவங்கவுங்க கேபினில் ஏசி ஓடுது. அப்படியே இறங்கி காரில் உட்காந்துக்கிட்டு கார்லேயும் ஏசி. வீட்டுக்கு வராங்க சாயங்காலம் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு தான் இரவு உணவு உண்றது, இல்லை டிவி பார்க்குறது. அப்புறம் ஏசி ரூமில் போய் படுத்து தூங்குறது. இப்படி ஏசியிலேயே இருந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, கருவிகளினால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் எந்த அளவுக்கு கிடைக்கணும்னு நாம் திட்டமிட்டு கண்டுபிடிச்சோமோ அந்த கருவிகளே இப்போ நமக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்குது. வேடிக்கையா இல்லை? சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏண்டா இத்தை கட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அமையும் இல்லைங்களா சில பேருக்கு? அது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு அமைச்சர்னு வச்சிங்களேன், ஒரு மந்திரியை கூப்பிட்டு, ஐயா எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, அதுக்கு பிறகு பரிசளிப்பு விழா இருக்குது, நீங்கள் பரிசளிப்பு முடிச்சுட்டு எங்கள் பிள்ளைங்களெல்லாம் வாழ்த்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு போய் பள்ளிக்கூடத்துலேருந்து அழைக்கிறாங்க. அவர் சொன்னார், இந்த பாருங்க, எனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது, நான் வரேன், ஆனால் இந்த பரிசளிப்புறத அப்புறம் வச்சுக்குவோம், முதல்ல நான் பேசிடுறேன், அதுக்கு பிறகு நேரம் இருந்ததுன்னா பரிசளிப்பு வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிரின்ஸிபால் டைரக்டர் யாரையாவது வச்சு கொடுத்துருங்க, நான் எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து வேலைகள் இருக்கேன், ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்குற தேதி அன்றைக்கி நம்ம கொஞ்சம் டைட் ஷெட்யூலுங்க அப்படின்னு இருக்கிறார். இயல்பு தானே, அமைச்சர்னால் 1000 வேலை இருக்கும். அந்த பள்ளியினுடைய முதல்வர் சொன்னார், ரைட்டுங்க, நீங்கள் பெரியவங்க சரியாக தான் சொல்கிறீங்க, ஆனால் அந்த பரிசளிப்பு விழா பிள்ளைங்கள்லாம் பாவம் ரொம்ப ஆசையாக காத்திருக்கு, உங்கள் கையால் பரிசு கொடுத்துட்டிங்கன்னா அது பிறகு பேசினா நல்லா இருக்குங்க. இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க, ஒவ்வொரு பிள்ளையாக வரும், பேரை சொல்லுவீங்க, அது அங்கேருந்து மேடைக்கு வரணும், அது பிறகு நான் கொடுக்கணும், அது பிறகு ஃபோட்டோ எடுக்கணும், அந்த பிள்ளை போகும், அப்புறம் அடுத்த பிள்ளை எவ்வளோ பேருக்கு பரிசு தரீங்க? அது ஒரு 300 பேர் இருக்கிற பாருங்கள், 300 பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கா நான் பரிசுலாம் கொடுக்கறது நேரம் ஆகுங்க, அது வேண்டாம், முதல்ல நான் பேசிடுறேன், அதுக்கு பிறகு பரிசளிப்பு நீங்கள் யாரையா வச்சுவீங்க அப்படின்னார். சரி, அப்புறம் பெரியவர் சொன்னால் மறுக்க முடியுமா? அமைச்சர் சொன்னால் சரி வாங்க அப்படின்ட்டாங்க. இவர் பேசுகிறார், அப்படி ஆத்துன்னு சொற்பொழிவு ஆத்துறார், ஆத்துட்டு உக்காந்துட்டார், முகம்லாம் அப்படியே கடுன்னு இருக்குது. அப்போ அந்த பிரின்ஸிபால் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரா, அவர்கிட்ட என்னங்க இது, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் விவரமே இல்லை, நான் நடுவில் எவ்வளவு அருமையான கதைகள் சொன்னேன், நல்ல நகைச்சுவையெல்லாம் சொன்னேன், ஒரு பையன் கூட கைத்தட்டவே இல்லை, சிரிக்கவும் இல்லை, ஒரு பெரிய ஆரவாரம்லாம் பிள்ளைங்ககிட்டேருந்து வரும், ஒன்றுமே இல்லையே, என்ன நீங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க, அவங்களுக்கு நீங்கள் அப்பப்போ இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடத்தி கதைகள்லாம் சொல்லி அந்த ரசனையை வளர்த்துருக்க வேணாமா? ஒரு சொற்பொழிவை எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு கூட பிள்ளைங்களுக்கு தெரியலையே, நீங்கள் என்ன பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க, என்ன பாடம் நடத்துறீங்கன்னு காச்சாம் போச்சான்னு அவரு கத்துறாரு. அந்த பிரின்ஸிபால் சொன்னார், இல்லைங்க,
இதுக்காகத்தான் நான் சொன்னேன், பரிசளிப்பை முதல்ல வச்சுக்கலான்னு. பரிசளிப்புக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, தவறாக எடுத்துக்காதீங்க. இவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள், காது கேட்காத பிள்ளைங்க. நாங்கள் பரிசை தருது என்ன அப்படின்னா அந்த காது கேட்குற கருவி தாங்க. அந்த கருவி நீங்கள் பரிசாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களாம் அதை வாங்கிட்டு காதில் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் பேசுகிறப்போ என்ன பேசுகிறீங்கன்னு காதில் விழுந்திருக்கும், சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. அதனால தான் முதல்ல பரிசளிப்பு வச்சுக்கிட்டு அப்புறம் பேச்சு வச்சுக்கலாம்னு. இல்லை நீங்கள் தான் அவசரமாக போனோம் நீங்கள் அப்படின்றாரு அவர். அப்புறம் தான் இது அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குது, என்னையா இதை முதல்லையே சொல்லியிருக்கப்படாதான்னு. இப்போ கருவிகள் எப்படி நம்மை கவிழ்த்து விட்டன, கருவிகள் எந்த அளவுக்கு நம்முடைய கவலைக்கு காரணமாக ஆகிவிட்டன அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை எப்போ பயன்படுத்தணுமோ அப்பப்போ பயன்படுத்த தெரியணும். எதை எப்போ தள்ளி வைக்கணுமோ அப்போ அதை தள்ளி வைக்க தெரியணும். ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு செல்ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் தீர்ந்த பிறகு படுத்துக்கிறதுக்கு போகிறாங்க. நீங்கள் தொலைக்காட்சி பார்க்குறதுக்கும் செல்ஃபோன் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா? தொலைக்காட்சி பார்க்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நமக்காக தூக்கம் வந்துடும். அது அந்த நிகழ்ச்சி போர் அடித்தாலும் தூக்கம் வரும், அல்லது தொலைக்காட்சியினுடைய அந்த வடிவம் அந்த அமைப்பே நமக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இரவில். ஆனால் இந்த செல்ஃபோன்லேருந்து வெளியாகிற அந்த ஒளி இருக்குது பாருங்கள், அது வருகிற தூக்கத்தை விரட்டி விடுகிறது. இன்னும் 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 என்றும் உங்களுடைய தூக்கத்தை விரட்டி விட்டு பல்வேறு தகவல்களை உள்ளே கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதனால் எப்போதும் உங்கள் மனசு ஒரு விறுவிறுப்பான வைப்ரேஷன் மோட்லேயே இருக்குது. அதனாலேயே நைட்டு மொத்தமாக தூக்கம் போயிடுது. பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா, சார்ஜும் போயிடுது. அதனால தான் கடைசியில் சார்ஜ் போன பிறகு வச்சுட்டு தூங்க போகிறாங்க. நம்முடைய ஓய்வு நேரத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக இது சுரண்டி தின்கிறது என்றால் செல்ஃபோன் மட்டுமல்ல, எந்த கருவியையும் வைக்க வேண்டிய இடத்திலே வைத்தால் நீங்கள் அதற்கு எஜமானன், இல்லை என்றால் மன்னிக்கவும், நீங்கள் அதற்கு அடிமை. அடிமையா எஜமானனா நீங்கள் தீர்மானியுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.